ஸோ எஸ் நாங்கள் வந்துட்டு மறுபடியும் இப்போ எதுக்கு வீடியோ அப்படின்னா அன்னைக்கு கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து நாங்கள் சொன்னது என்னென்னா எண்டிங் வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்றதோட முடிச்சிருக்கோம். அப்படி பல்ல காட்டுறத வச்சு கொஞ்சம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் நாங்கள் ரிசல்ட் என்னென்னு இப்போ ரிவீல் பண்ண தான் வந்திருக்கேன். தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. என்னென்னா தம்ப்நெயிலில் ரிசல்ட் முன்னாடி அப்புறம் எக்ஸாம் பின்னாடி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எஸ் நேற்று தான் எங்களுக்கு ரிசல்ட் வந்தது. நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் பண்ணி போகுது. ஓகே, நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது. நாளைக்கு வந்து எங்களுக்கு 3rd செமஸ்டரோடைய இன்டர்னல் ஸ்டார்ட் ஆகுது. உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் சார் யாராவது பார்த்து சமகாட்டுவாங்க. நாங்கள் படிச்சிட்டோம், கொஞ்சம் படித்து வச்சுட்டோம். ஓகேவா, மீதி போய் நாங்கள் கண்டினியூ பண்ணிவிடுவோம். இப்போ ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்த்தா 4 பாஸ் கிளியர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நிபேதிதாவும் நிப்ஸும் கிளியர் பண்ணிட்டா. ஆல் சப்ஜெக்ட்ஸ் கிளியர், நல்ல கிரேடே 2 பேருமே வாங்கிட்டோம். பேசிக்கலாக நான் வந்து QTன்னு ஒரு சப்ஜெக்டில் மட்டும் B+. எங்களுக்கு வந்து கிரேட்ஸ் வரும். ஸோ QTயில் நான் B+, மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் A+A அப்படி இருக்குது. O தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, A+ செகண்ட், A தேர்டு, B+, BA, C அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் நாங்கள். நான் வந்து என்னோடய கிரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி இந்த சைடாக ஓரமாக போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நாளைக்குலேருந்து எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் இந்த ஒரு 1 வீக்குக்கு வந்து அவ்வளோக்கு கண்டினியூஸாக எங்களால் வீடியோ போட முடியாது. ஏன்னா நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு உட்காந்து படிக்கணும். கொஞ்சம் புதுசாக இருக்குது எல்லாமே. இந்த செமஸ்டர் கொஞ்சம் நாங்கள் ஸ்பெஷலைசேஷன் எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்து படிக்கணும் எல்லாம் உட்காந்து. அதனால் ஒரு 4-5 நாளைக்கு வந்து கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியாது. சீக்கிரமாக பட் வந்து பார்க்குறோம். நான் வந்து நிறைய பேர் கேட்டிங்க என்ன நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் HR எடுத்திருக்கேன். நிப்ஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் HR எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்னால மேடம் கொஞ்சம் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்னால அது எடுத்துட்டாங்க. நமக்கு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்னால அது எடுத்துட்டோம். ஓகேவா, ஓகே பாய் எவ்ரிவன். நாளையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வராது கண்டினியூஸாக, பட் சீக்கிரம் பார்ப்போம். டாடா, பாய்.